நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவமழை பெய்யாததால் தென்னை மரங்கள் கருகி சரிந்து சாய்ந்து விழும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் பிராங்க்லின் விஜய் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களின் தேவைகளும் பண தேவைகளை பூர்த்தி செய்வதும் வாழ்வாதாரம் சிறந்து விளங்கவும் தென்னை பயிரிட்டு வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்கள் நிலங்களில் உள்ள தென்னைகளுக்கு ஆழ்துளை கிணறு மூலம் குழாய் அமைத்து நீர் பாய்ச்சி வருகின்றனர். கடந்த வருடங்களாக பருவமழை பொய்த்து போனதன் காரணமாக தங்கள் பகுதியில் உள்ள வளர்க்கப்பட்டு வந்த தென்னை மரங்கள் கொண்டை சாய்ந்து தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளது. இந்த தென்னை மரங்களை வேளாண் துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் ராதாபுரத்திலிருந்து பிராங்க்லின் விஜய். நெல்லை மாவட்டத்தில் ராதாபுரம் அருகே இருக்கக்கூடிய சிதம்பரபுரம் ஆத்தூர் தென்னை மரங்கள் பயிரிடப்பட்டு விவசாய பணிகள் நாங்கள் விவசாயிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி நம்மளுக்கு சரியான மழை பெய்யாததுனால இப்போ தென்னை மரங்கள் எல்லாம் கருகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. நெல்லை மாவட்டத்தில் தான் அதிக மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராதாபுரம் பகுதி மலை பிரதேசமாக தான் இருக்குது. சரியான முறையில் எந்த விதமான கால்வாய் பாசனங்களும் இல்லாததுனால இங்கே விவசாய பணிகள் ரொம்ப தடைப்பட்டு இருக்கு. குறிப்பாக தென்னை மரங்கள், அதாவது பல ஆண்டுகளாக வச்சு வளர்க்கப்பட்ட தென்னை மரங்கள் தற்போது காய்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் கூட அதுக்கு தண்ணி பாய்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லா தென்னை மரங்களுமே குலை சாய்ந்து கருகக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்குது. தற்போது இப்போ தேங்காய் விளைச்சல் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால விலையும் நல்ல சில்லறை விலைக்கெல்லாம் 70 ரூபா வரைக்கும் தேங்காய் விற்பனை செய்யப்படுகிறது. அதனால விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ராதாபுரம் பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத உரிய ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்கினா மட்டும்தான் மேற்கொண்டு விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும். அதனால் தமிழக அரசு இந்த தென்னை விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டேன்.